என்னவா நீங்க? ஒரு நிமிஷம் டாக்டர். நான் பார்க்கணுமா? அம்மா ஒரு வர சொல்லுங்கம்மா. பார்வதி பக்கத்துல என்னால இருக்க முடியலங்க. இந்த நேரத்தில் அவர் இன்னும் நல்லதானே இருக்கும். ஒரு போன் போடுங்க. ஹலோ, என்எல்சி கண்ட்ரோல் ரூமா? சிவதானம் அசிஸ்டன்ட் ஜியாலஜிஸ்ட், அவரோட கொஞ்சம் பேசணுங்க. கொஞ்சம் அர்ஜென்ட், அவர் ஒய்ஃப் பேசணுங்க. சார் ஒரு போன் வந்துருக்கு சார். ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்க. உங்க ஒய்ஃப் தான் பேசணுமா சார்? ரொம்ப கஷ்டப்பட்டு லைன் வாங்கியிருக்கேன், கொஞ்சம் ரூமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கொடுங்க, லைன் வந்தா தர கொடுங்கம்மா. அவரிடம் பேசலையா? ஹலோ 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 பார்வதி பார்வதி ஹலோ ஹலோ பார்வதி. மணி 12 ஆச்சு. நீங்க எங்க வெயிட் பண்றீங்க? வீட்டுக்கு போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அவர் எப்படி சார் போவாரு? பேத்தி விட்டு போக மனசு இல்ல, பாத்துக்கிட்டே இருக்கணுமா? பேத்தியா? ரொம்ப கஷ்டப்பட்டியம்மா. நான் நினைக்கிறதுதான் சரின்னு எல்லாத்தையும் செய்ய வேண்டியது எனக்கு தெரிய விட்டுட்டு இப்ப வந்து ஊருக்கிறது. நீ போன் பண்ண உடனே எப்படி துடிச்சிட்டேன்னு தெரியுமா? பால் சாப்பிடுமா? அங்க வச்சிருமா, அப்புறமா குடிச்சுக்கிறேன். குடி. நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பாட்டுக்கு அங்க என்ன பண்றீங்க? என்ன ஏமாத்தானோ?
சொல்றதுதான் கரெக்ட். நம்மளால அப்படி விலை குறைச்சு கேட்க முடியலையே. ஸ்ட்ராங் தானே தங்கம். சரியான ஒரு ஆளை பிடிச்சு உன்னை ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். +2 வரைக்கும் வேற ஸ்கூல் மாத்தவே வேணாம். என்ன இந்த கொசு கிசெல்லாம் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. அட பாவி, என்னாச்சு உனக்கு? யாருகிட்ட பேசிட்டு இருக்க? உனக்கு கிறுக்கு தான் பிடிக்க போகு. அதுக்குள்ள பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வா. அடுப்புல என்னத்த வச்சிருக்க? கரிஞ்ச வாடை அடிக்கி ஓடு. ஐயோ, என்ன கரிஞ்ச போச்சா? ஏ சரியான கஞ்சனா இருக்கியே. பார்வதி பிள்ளைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட போறதும் இல்லாம இந்த ஸ்டவோட வேற மாறடிக்கணுமா? இப்பதான் கேஸ் மலிவா தாராளே, வாங்கக்கூடாது? வாங்கணும் தான். எனக்கு யாரையும் தெரியாது. நீங்க யார்ட்ட சொல்லி வாங்கி தரீங்களா மேடம்? அதுக்கு எனக்கு துட்டு தரணும். பின்ன வேற ஒண்ணு, இந்த மேடம் கீடமெல்லாம் வேண்டாம். சரிங்க மேடம். இப்ப தானே சொன்னேன், திரும்பவும் மேடம் மிதனமுங்க. சொல்லு, உனக்கு என்ன வயசாச்சு? 29. எனக்கு 30. நீ என் கூட பிறந்தவ மாதிரி. பாப்போனே கூப்பிடு. பொம்மை பார், பொம்மை பார், பொம்மை பார், பொம்மை பார். வாங்குனீங்க தங்கம்டா. இந்த Dress ரொம்ப நல்லா இருக்கு. உங்க டேஸ்ட் பரவாயில்லையே. சிப்பா, நானா எடுத்தேன். மனோரஞ்சன் தான் எடுத்து கொடுத்தாங்க. நீ இப்படி சொன்னேன்னு சொன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பார்த்து பார்த்து வலிக்கு போகுது. இந்த பொம்மை எல்லாம் கூட அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. மாலு லதாவும் அவங்க பொம்மை எல்லாம் கூட கொடுத்துட்டாங்க. பாப்பாவை நான் தான் வச்சுப்பேன் 2க்கு ஒரே சண்டை. பாப்பா நம்ம வீட்லயே இருக்காதான். அது சரி, கொடுங்க. என் செல்லத்துக்கு பசிக்குது, முதல்ல பால் கொடுக்கணும். உனக்கு ஒண்ணு சொல்லலையே, பாப்பாவுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க. மாதவி. பேர் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. பேர் நல்லாதான் இருக்கு. யார் வச்சாங்க? கண்டிப்பா நீங்க வச்சிருக்க மாட்டீங்க. நீ சும்மா இரு. நீ ஒத்த வாங்க போற. ஏதாச்சும் வாயை புடுங்கறதுலயே இரு. ஏன் அவருக்கு பேர் வைக்க தெரியாதா? பவானி சொல்றது சரிதான். எங்க ராமநாத் சார் வச்ச பேர் மனோரஞ்சன் மேடத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. மாதவிக்கு 900 ரூபாய்க்கு ஒரு தொட்டில் வாங்கியிருக்கேன் பாரு. உனக்கு தொந்தரவே இல்ல. தொட்டில போட்டு நீ பாட்டுக்கு வேலையை பார்க்கலாம். அப்பாவும் கட்டில் ஜாமான்லாம் அனுப்பிச்சிட்டாரு. நீ இல்லாததான் குறை. சும்மா இருங்க.